காத்துருங்க. அழைத்தவர் நடுத்தருவில் நம்மளை விடவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற அந்த 3 வாலிபர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா சொல்லிட்டான், எப்படி? நான் செய்து வைத்திருக்கிற இந்த சிலைய என்ன செய்யணும்? நீங்க வணங்கணும். இந்த சிலையை வணங்காதவங்கள அக்கினியில எத்தனை மடங்கு? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட. பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு தான், எல்லாருக்கும் 1 மடங்கு தான். ஆடிக்கே சூடு பண்றது 1 மடங்கு தான். ஆனா அந்த 3 பேருக்கு மட்டும் அந்த காலத்துல, அந்த பீரியட்ல 7 மடங்கு சூடாக்கணும் அப்படின்ட்டான். ஏன் அப்படின்னா, துணிகரமா இவங்க நிக்கிறாங்க. நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலை என்ன செய்ய மாட்டேன், என் தேவன், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிப்பார். என்னை விடுவிக்காமலே போனால் பரவாயில்ல, நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். பிடிவாதமாக அவர்கள் வைராக்கியமாக கர்த்தர் நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தார்கள். பாருங்க என்ன நடந்துச்சு. அந்த 3 பேரையும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில தூக்கி போட்டாங்க. ராஜா ஓடி வந்து பார்க்கிறான். 3 பேரை பார்க்கிறான், 3 பேரை தூக்கி போட்டதாக பார்க்கிறான். ஆனா அவனுடைய கண்களுக்கு 3 பேரை என்னவா அக்கினி நடுவில் தூக்கி போட்டோம். இப்ப 4வது ஒரு ஆளு 4 பேர் அக்கினி நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். பாருங்க, அல்லேலூயா. அவர்கள் நம்பிக்கைக்கு கிடைத்த பலம் என்ன தெரியுமா? அவர்கள் முடி கூட என்ன செய்யலையா, கருகி போகவே இல்லை. அல்லேலூயா. நெருப்பு அவங்க மேல எரிஞ்சதுக்கான எந்த விதமான ஸ்மெல் அவங்க மேல இல்லை. அக்கினியில் நடந்தாலும் உங்க கூட, என் கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 பேர் தான் உள்ள தூக்கி போட்டாங்க. 4ஆவதா கூட இயேசு இருந்தார் அவங்க கூட. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உங்க கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருப்பார். கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவனுக்காக நீங்க வைராக்கியமாக நிற்பீர்களானால் உங்களை ஒன்றும் யாராலும் செய்துவிடவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தாங்க. என்னை விடுவிப்பார், எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமலே போனாலும் பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல. நான் யாருக்காக சாகிறேன்? கர்த்தருக்காக சாகிறேன்.